அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம சேனலில் மாஸ்க் போடுறத பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லா அரசாங்கமும் மருத்துவர்களும் டபுள் மாஸ்க் போடணும் அப்படிங்கிறத கட்டாயமாக்கிட்டு வர்றாங்க. கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா டபுள் மாஸ்க் போடலைன்னா ஃபைன் போட்டிருக்காங்க. அதனால் டபுள் மாஸ்க் எப்படி போடணும், அதில் எந்தெந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்ட்டு சில விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சமீபத்தில் ஒரு பதிவு பார்த்தேன். ஒரு இராணுவ அதிகாரி அவரோட ஃபீலிங்ஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 5 கிராம் எடையுள்ள மாஸ்க் போட சொன்னால் எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, எங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதுவே நாங்கள், அதாவது இராணுவ அதிகாரிகள் அவர்கள் நமக்காக போர் புரிய போகும்போது அவங்க போட்டிருக்கிற யூனிஃபார்ம், அவங்க எடுத்துகிட்டு போகிற ஆயுதம், அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்டிருக்கிற புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ், இது எல்லாமே சேர்த்து 37 கிலோ வரும். இதையோடு தான் அவங்க நமக்காக போர் புரிய போடுறாங்க, அதுவும் அவங்களுக்காக கிடையாது. அதனால் ஒரு சின்ன மாஸ்க் போட சொன்னால் போட மாட்டேன்னு சொல்லாதீங்க, அதுவும் உங்களுக்காக தான் போட சொல்கிறோம், உங்களுடைய குடும்பத்துக்காக தான் போட சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம இப்போ ஒரு டேஞ்சரஸான ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். அதனால் இந்த டைமில் அரசாங்கம் சொல்கிறதே கண்டிப்பாக நம்ம கேட்கணும். அதே மாதிரி தான் டாக்டர்ஸு, நர்ஸு, அங்கே வேலை செய்கிற எல்லாருமே அப்படி தான். அவங்க நமக்காக தான் அந்த இடத்துல வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான நோய் அப்படின்ட்டு. இருந்தாலும் வர்றவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. சமீபத்தில் ஒரு நர்ஸ் கூட ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இவங்க எல்லாத்துக்காகவும், நம்மளுக்காகவும், நம்மளுடைய குடும்பத்துக்காகவும் நம்ம கண்டிப்பாக நம்மளை நாமளே பாதுகாத்துக்கணும், டபுள் மாஸ்க் போடணும். ஸோ எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் போகாமல் ரொம்ப சேஃபாக இருங்க. இப்போது நம்ம ஒரு மாஸ்க் போடுறதுக்கும் 2 மாஸ்க் போடுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்ம ஒரு மாஸ்க் போட்டிருக்கிறப்போ நமக்கு வைரஸ் அடுத்தவங்ககிட்டருந்து பரவுற விகிதம், நம்ம 2 மாஸ்க் போடுறப்போ நமக்கு அது குறைவாக தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வல்லுநர்களும் மருத்துவர்களும் சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் நம்ம கட்டாயமாக 2 மாஸ்க் போடணும். எங்கெங்கே போகிறப்ப போடலான்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாக கூட்டம் கூட்டுற இடங்களில், மருத்துவமனைக்கு போகும்போது, நம்ம விமான நிலையம் போகும்போது, அது மட்டும் இல்லாமல் காற்றோட்டம் கம்மியாக உள்ள இடங்களுக்கு போகிறப்போ நம்ம டபுள் மாஸ்க் அணிஞ்சிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டபுள் மாஸ்க் போட்டாலும் நம்ம செய்யக்கூடியதும் செய்யக்கூடாதவையும் இருக்கிறது. அதில் பார்த்தோம் அப்படின்னா டபுள் மாஸ்கில் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். டபுள் மாஸ்க் போடும்போது நமக்கு சர்ஜிக்கல் மாஸ்க் இருக்குது, N95 மாஸ்க் இருக்குது, துணி மாஸ்க் இருக்குது. இதில் நம்ம எந்தெந்த வகையான மாஸ்க்குகளை டபுள் மாஸ்க்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சர்ஜிக்கல் மாஸ்க் நம்ம போட்டுக்கணும். அந்த சர்ஜிக்கல் மாஸ்க்கை இந்த பிக்சரில் காட்டியிருக்கிற மாதிரி நாட் போட்டு நம்ம சர்ஜிக்கல் மாஸ்க்கை ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுற துணி மாஸ்க்கை போட்டுக்கணும். இந்த மாதிரி போடுறப்போ நமக்கு அதிகப்படியான பாதுகாப்பு கிடைக்கிது. மூக்கு மற்றும் கன்னம், வாய், இந்த எல்லா பகுதியும் நல்லா மறைச்சி இருக்கிற மாதிரி நம்ம இந்த வகையான மாஸ்க்கை உபயோகப்படுத்தணும். டபுள் மாஸ்க் போடணும் அப்படிங்கிறப்போ நம்ம பொது இடங்களில், வெளியிடங்களில் போகிறப்போ இந்த முறையை தான் நம்ம பின்பற்றுறது ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதையே ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது எப்படி போடலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 2 துணி மாஸ்க்கை போட்டுக்கலாம். அதுவும் டபுள் மாஸ்கில் 2மே துணி மாஸ்க்காக இருக்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 துணி மாஸ்க்கை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சர்ஜிக்கல் மாஸ்க்கை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா துணி மாஸ்க் போட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா 2மே துணி மாஸ்க்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 2 துணி மாஸ்க்கையும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம உள்ளே போட்டிருக்கிற சர்ஜிக்கல் மாஸ்க் ஒன்ஸ் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு அதை யார் கைக்கும் கிடைக்காத மாதிரி நம்ம அப்புறப்படுத்திடணும். துணி மாஸ்க் போடுறப்போ டெய்லியும் நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணி அந்த துணி மாஸ்க்கு உபயோகப்படுத்தணும். இந்த 2 மாஸ்க்கும் போட்டுட்டு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நமக்கு மூச்சுடுறதுக்கு சிரமமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அதே மாதிரி நல்லா காற்று கிடைக்குதா அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திக்கணும். இந்த மாஸ்க் போடுறப்போ நம்மளுடைய கன்னம், மூக்கு, வாய், இந்த மாதிரி எல்லா பகுதிகளுமே நல்லா அடைச்சிருக்கிற மாதிரி, காற்று வெளியே போய் வராத மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி தான் இந்த மாஸ்க்கை நம்ம போட்டிருக்கணும். இனி அடுத்ததாக டபுள் மாஸ்க் போடுறப்போ எப்படி எப்படி போடக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துடலாம். நம்ம ஒரே மாதிரியான சர்ஜிக்கல் மாஸ்க்கை 2 மாஸ்க்கு உபயோகப்படுத்துறது ரொம்ப தப்பு. அதே மாதிரி 2 வகையான N95 மாஸ்க்கையும் உபயோகப்படுத்துறது தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 2 சர்ஜிக்கல் மாஸ்க்கு போடக்கூடாது. ஒரு சர்ஜிக்கல் மாஸ்க், ஒரு துணி மாஸ்க், அந்த மாதிரி தான் டபுள் மாஸ்க்குக்கு போடணும். N95 மாஸ்க் நீங்கள் உபயோகப்படுத்துகிறப்போ நம்ம N95 மட்டும் போட்டால் போதும். 2 N95 போடணுங்கிற அவசியம் கிடையாது. N95 மாஸ்க் ரொம்பவுமே சேஃபானது, ரொம்ப பாதுகாப்பான மாஸ்க். அதனால் 2 N95 மாஸ்க் போடக்கூடாது. அதே மாதிரி 2 சர்ஜிக்கல் மாஸ்க் போடக்கூடாது. இதுதான் மாஸ்க் போடுறப்போ நம்ம செய்யக்கூடாதது.
அதே மாதிரி N95 மாஸ்கோட சேர்த்து துணி மாஸ்க்கோ அல்லது N95 மாஸ்கோட சேர்த்து சர்ஜிக்கல் மாஸ்க்கோ அந்த மாதிரி நம்ம அணியக்கூடாது. இந்த மாஸ்க் நம்ம போட்டிருக்கிறப்போ அடிக்கடி நம்மளுடைய கைகளால் தொடக்கூடாது. ஈரமான மாஸ்கில் நம்ம போடக்கூடாது. இந்த மாஸ்க்கை நம்ம கழட்டினதுக்கப்புறமா நம்ம கைகளை சானிடைசர் பயன்படுத்தி சுத்தப்படுத்திக்கணும். இந்த மாஸ்க்குகளை அகற்றுறதும் அதே மாதிரி தான் சுகாதார முறையில் நம்ம இதை அகற்றணும். வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள்கிட்ட நம்ம அதிக அளவில் மாஸ்க்கை மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறது ரொம்பவுமே தப்பு. நீங்கள் மூக்கு கண்ணாடி போட்டிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்ணாடிகளில் நீர்த்திவலைகள் தெரிஞ்சுது அப்படின்னா உங்கள் மாஸ்க்லேருந்து காற்றோட்டம் வெளியே போகுது அப்படின்ட்டு அர்த்தம். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம். துணி மாஸ்க் உபயோகப்படுத்தினதுக்கப்புறமா நம்ம சுடுதண்ணியில் நல்லா கழுவி தான் உபயோகப்படுத்தணும். நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மாஸ்க் போடுறது, டபுள் மாஸ்க் போடுறது, சுடுதண்ணீர் குடிக்கிறது, ஆவி பிடிக்கிறது, அதே மாதிரி எல்லோரும் சேஃபாக வீட்டில் இருக்கிறது, இது மட்டும்தான் இந்த நோயை தடுக்கிறதுக்கு ஒரே வழி. ஸோ எல்லோரும் முகக்கவசம் அணிஞ்சிட்டு வெளியில் போங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், ஆனால் மருத்துவமனைகளில் இடம் இருக்காது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்துச்சு அப்படின்னா எங்கள் mailanji.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.